மகர ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்கள். 2ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவத்தில் ராசி யாதிபதி பகவான் சனி நல்ல நிலைமையில் இருக்கிறார். 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், 5ஆம் பாவத்தில் சூரியன் புதன், 6ஆம் பாவத்தில் குரு பகவான். இந்த குரு பகவான் 6இல் போகும் பொழுது நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, எந்த நிகழ்ச்சியில் போகும்போதும் அந்த நிகழ்ச்சி முடிச்சுமா வந்துடணும். அங்கே ரொம்ப பேர்கிட்ட கலந்து ஊழல், பஞ்சாயத்து, அந்த ஊர் பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து, அவன் வீட்டு பஞ்சாயத்து, இதெல்லாம் பண்ணவே கூடாது. அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டு நடந்தால் அந்த பழி உங்கள் மேல் வந்து சேர்ந்து விடும். இதுதான் ஒரு பெரிய சனி 3ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது நல்ல தைரியம் இருக்கும், நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரிகளுக்கு நல்ல காலம், தைரியமாக இருப்பீர்கள். நாட்டில் வியாபாரம் செய்கிறவங்க புது ஆஃபீஸை போடுவீங்க, நல்ல பணத்தை சம்பாதிப்பீர்கள். சுக்கிரன் நல்லா நிலைமையில் இருக்கும் பொழுது மனைவியின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 2ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. உங்களுடைய இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறீங்கன்னா அதோடைய பேப்பர் எல்லாமே சரியான இருக்க வேண்டும். அதில் ஏதாவது கோல்மால் இருந்தால் இப்பயே சரி பண்ணிவிடுங்க. அல்லது இன்கம் டேக்ஸ் ரெய்டு வர்றதுக்கோ ஜிஎஸ்டி ரெய்டு வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாபாரிகள் கண்டிப்பாக இதை கவனிக்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்லா சம்பாதிக்கிறீங்க, டூப்ளிகேட் ஏதாவது ரேட் அண்டர் ரேட்லலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருந்தால் அந்த பேப்பரெல்லாம் இப்பயே சரி பண்ணுங்கள். இல்லைன்னா 2இல் ராகு வரும் பொழுது அந்த ரெய்டெல்லாம் வர்றதுக்கோ அல்லது ஏதாவது லீகல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கலைஞர்களுக்கு நல்ல காலம், பேர்ப்புகள், வசதி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பெருசாக தில்லு முள்ளு முன்ன பண்ணி இருந்தீங்கன்னா இப்பொழுது மாட்டிக்கொள்வீர்கள். பணம் வசதி எல்லாம் வரும். ராகு 2இல் வரும் பொழுது அதில் மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தைரியமாக இருக்கலாம், ஆனால் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காணும், ப்ரமோஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வந்து சேரும். வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, வயதான தாத்தா எல்லோருக்கும் நல்ல காலம், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனால் பாத்ரூமில் போகும்போது வரும்போதெல்லாம் அது கொஞ்சம் நிதானமாக போயிட்டு வரணும். அலைச்சல் செய்யக்கூடாது, வீணாக பேசக்கூடாது. 2இல் ராகு இருக்குது. நான் அவனுக்கு தெரியும், அந்த காலத்தில் நான் எப்படி செஞ்சேன், அவன் இப்படி செஞ்சேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். சாப்பிட்டோமா, பஜனை கீர்த்தனம் பண்ணோமா, தூங்கிட வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் துர்கை ஸ்துதி படிக்க வேண்டும். துர்கா சாலிசா படிக்கணும். துர்கை படிக்க முடியல, துர்கா சாலிசா என்று சொல்லும் பொழுது துர்கை கோயிலில் போய் அங்கே வழக்கு எதனா கோயில் போகிறது கால் நோவுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்லேயே அம்மன் படத்துக்கு எதிர்க்க ஒரு தீபம் வச்சு துர்கா ஸ்துதியே அல்லது துர்கை நான் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஓம் துர்காய நம, ஓம் தும் துர்காய நம, ஓம் தும் துர்காய நம, இந்த மந்திரத்தை எவ்வளோ உங்களால் ஜபிக்க முடிஞ்சோ அதை ஜபிச்சு கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.